மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தில் உள்ள சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவனுடைய தாய் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அந்த அன்னாள் தேவாலயத்தில் போய் மனம் கசந்து அழுது ஜெபித்தாள். ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் கட்டாயம் இந்த பிள்ளைய நான் ஆலயத்திலே விட்டுருவேன்னு சொல்லி ஜெபித்தாள். அவள் ஜெபித்தபடியே கர்த்தர் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் அன்னாள். பாருங்க, இந்த சாமுவேலை அன்னாள் சொன்னபடியே 5 வயசுல கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டா. வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளை பால் மறந்த பின்பு அவனை கொண்டு போய் சாமுவேல் அவனை கொண்டு போய் ஏலி என்கிற கர்த்தருடைய ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தாள். பாருங்க, பிள்ளைய 5 வயசுக்குள்ள அவ உருவாக்கி விட்டாள் என்றே சொல்ல வேண்டும். இத்தனை வருடமாய் குழந்தை இல்லை, 5 வருஷம் எவ்வளவு கொஞ்சி வளர்த்துருப்பா. ஆனால் அவளுக்கு தெரியும், இந்த பிள்ளைய நான் ஆண்டவருக்காக கேட்டேன், இந்த பிள்ளைய நான் கட்டாயம் ஆண்டவருக்கு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்குள்ளே உருவாக்கிட்டா. அருமையானங்களே, தம்பி நீ ஆலயத்தில் தான் இருக்கணும், அந்த தாத்தா சொல்கிறபடியெல்லாம் கேட்கணும், நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி உருவாக்கி விட்டாள். எந்த தாய்க்கு 5 வயது குழந்தைய போய் ஆலயத்தில் கொண்டு விட்டு வர மனது இருக்கும் சொல்லுங்க? ஆனால் அன்னாள் தன்னுடைய வார்த்தையிலே, பொருத்தனையிலே உண்மையுள்ளவளாய் இருந்தாள். அதே மாதிரி 5 வயசுக்குள்ள சாமுவேலை உருவாக்கிட்டாளா. அவனும் தேவனுடைய சந்நிதியிலே சந்தோஷமாக இருந்துக்கிட்டான். அம்மா பின்னாடி ஓடி வந்து அழல. அருமையானவர்களே, ஒரு பழமொழி சொல்லுவார்கள், 5இல் விளையாதது 50இல் விளையாது. அன்னாள் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பிள்ளைய கர்த்தருக்காக 5 வயசுக்குள்ளே உருவாக்கிட்டா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? உலகத்தின் பிள்ளைகளாக வளர்க்குறீர்களா, இல்லை கர்த்தருடைய வழியில் வளர்க்குறீங்களா? ஒரு நேரம் யோசித்து பார்க்கலாம். மோசேயுடைய தாய்கிட்ட போய் ஆண்டவர் மோசேயின் தாயினிடம், பார்வோனின் குமாரத்தி போய் இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னான். பாருங்க, மோசேயின் தாய் அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து வளர்த்தா. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட சொன்னா, மகனே, நீ பார்வோன் குமாரத்தின் அரண்மனையில் இருக்கிறதுனால நீ ராஜா வீட்டு பிள்ளை நினச்சிக்கிடாதப்பா, நீ எங்கள் வீட்டு பிள்ளை. நாங்கள் ஜெபித்ததுனால கர்த்தர் உன் உயிரை காப்பாற்றினார், நீ தான் அடிமைத்தனத்தில் இருக்கிற எங்களெல்லாம் ரட்சிக்கணும். அழகா அவ சொல்லி கொடுத்து வளர்த்துட்டா. பாருங்க, எபிரேயர் 11 அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:24, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, ராஜாத்தியின் குமாரன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான் போட்டிருக்கு. இந்த தாயும் 5 வயதில் ஒரு பிள்ளையை ஆண்டவருக்காக உருவாக்கிட்டாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வேதவாசி
ஜெபி, கர்த்தருடைய வழியில் நட, இதுதான் ரொம்ப முக்கியம், மற்ற எதுவுமே முக்கியம் கிடையாது. அருமையானங்களே, இந்த சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இந்த சாமுவேல் கர்த்தருக்கு மாத்திரமல்ல மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று வேத வசனம் சொல்கிறது. தானியேல் என்கிற அந்த தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா? தானியேல் மேல் பொறாமை கொண்டு அவனை சிங்க கபியில தூக்கி போட்டாங்க. ராஜாவுக்கு பிரியமான தானியேல், இந்த ராஜா என்ன செய்கிறான், நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அதிகாலையில் சிங்க கபியில் போய் கேட்குறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அப்போ தானியேல் சொல்கிறான், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். பாருங்க, தானியேல் கூட மனிதனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் உண்மையாய் நடந்தான். இப்படிப்பட்ட பிள்ளைகள் இடத்துல கர்த்தர் பேசுவார். தானியேலோடு பேசினார், பிரியமானவனே என்று சொல்லி பேசினார். சாமுவேலோடு கூட பேசினார். பாருங்க, சாமுவேல் சிறு பையனாக இருக்கும்போது படுத்திருக்கிறான். ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். உடனே நடுராத்திரி ஓடி தாத்தாவை போய் எழுப்புறான், ஏலி தாத்தாவை, என்னைய கூப்பிட்டீங்களா? இல்லை மகனே, போய் படுத்துக்கோ. திரும்ப படுத்தவொடனே திரும்பவும் சாமுவேலே சாமுவேலேன்னு சத்தம் கேட்குது. திரும்ப ஓடி போய் தாத்தாவை எழுப்புறான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை மகனே, போய் படுத்துக்கோ. 3ஆவது தடவையும் சத்தம் கேட்டவொடனே ஓடி போய் திரும்பவும் கேட்குறான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? ஒருவேளை யோசித்து பாருங்க, ஒரு சிறு குழந்தை அந்த சின்ன வயதில் போய் நடுராத்திரி கீழ்ப்படிவதற்கு எவ்வளவு ஆயத்தமாக இருந்தான் பாருங்க. அழகாக கீழ்ப்படுகிற ஒரு சாமுவேல். நாமும் கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் பரிசுத்தாவியை தருவாராம். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் தேவனுக்கு ரொம்ப இஷ்டம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், மோசே கீழ்ப்படிந்தான், வேதத்தில் நிறைய பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சாங்க. பாருங்கண்ணா, அந்த ஏலி தாத்தா சொன்னார், அடுத்த தடவை கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லி. பாருங்க, அடுத்த தடவை 4ஆவது தடவை கர்த்தர் கூப்பிடும்போது அப்படியே சாமுவேல் சொன்னான். கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். நமக்கும் தரிசனம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 5:8 சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எரேமியா 29:13 வாசிக்கிறோம், நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அருமையானவர்களே, இந்த சாமுவேல் கர்த்தரோடு பேசுகிறவனாய் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சாமுவேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். பாருங்க, 9ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். சாமுவேல் ஒரு ஜெபிக்கிற நபராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். சாமுவேல் சொல்கிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அவர் இஸ்ரவேல் மக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதராய் இருந்தார். அது மாத்திரம் இல்லை,
சவுல் பாவம் செய்தபோது ஆண்டவர் சொன்னார், சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லி. உடனே இந்த சாமுவேல் ஒரு ராத்திரி முழுசும் தூங்காம ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடந்து ஜெபித்தாராம். அது மாத்திரம் இல்ல, இந்த சாமுவேல் சவுலுக்கு தாவீதுக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறவராய் இருந்தார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராய் இருந்தார். பாருங்க, ராஜாக்கள் கூட சாமுவேலுக்கு பயப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அருமையானவர்களே, நம்மையும் அப்படியே ராஜாக்கள் முன்பாக கர்த்தர் நம்மை நிறுத்த வேண்டுமானால் வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல், யாரு? தன் வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறவன். பாருங்க, அவன் ராஜாக்களுக்கு சின்ன வேலையில கூட சாமுவேல் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் நிறுத்தினார். நம்ம கூட நம்ம வேலையில உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் உயர்த்துவார். அது மாத்திரம் இல்லை, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிற்று. 1 சாமுவேல் 3:19-20 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. இஸ்ரவேல் ராஜ்யம் முழுசும் எல்லாருக்கும் தெரியுமா, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் சொன்னா அப்படியே நடக்கும். ஒரு வார்த்தை கூட தரையில விழவே இல்லையாம். பாருங்க, எப்படி ஆண்டவருக்கு அருமையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார். அருமையானவர்களே, நாமும் கூட ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கும் போது கர்த்தர் நம்மையும் அப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த சாமுவேல் பொருளாசை இல்லாதவராய் இருந்தார். 1 சாமுவேல் 12:3-4 இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அருமையானவர்களே, பொருளாசை இல்லாத ஒரு மனிதன், வேதவசனம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதா. கர்த்தர் இந்த சாமுவேலை அருமையாய் உயர்த்தி முடிவு வரைக்கும் அழகாய் நடத்தினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாமும் சாமுவேலை போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது, மனிதருக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடக்கும்போது, ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கும்போது, பொருளாசை இல்லாமல் இருக்கும்போது சாமுவேலை போல நம்மையும் உயர்த்துவார். ஒரு தேசத்துக்கு ராஜா இல்லாத நாட்களிலே சாமுவேல் நியாயாதிபதியாய் இருந்தார். அந்த தேசத்துக்கு ஆசாரியனாய் இருந்தார். அந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அருமையானவர்களே, உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்ற வேண்டுமானால் சாமுவேலிடம் இருந்த திவ்ய ஸ்பாவங்கள் எனக்குள்ளும் உருவாகட்டும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த அந்த சாமுவேல் என்ற சிறு மகனை ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கே ஆசாரியனாய் தீர்க்கதரிசியாய் ஆண்டவரே நியாயாதிபதியாய் நீங்கள் நிறுத்துனீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உம்முடைய சமூகத்திலே பிறருக்காய் ஜெபிக்கும் போது, உம்முடைய வழியிலே நடக்கும்போது, ஆண்டவரே பொருளாசை இல்லாதவர்களாய் இருக்கும்போது, எங்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது எங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி சாமுவேலை போல பரிசுத்த பாதையிலே நடப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. தங்களுடைய வேதனை நிமித்தமாய் இந்த நேரத்தில் கண்ணீரோடு உடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே கவலையெல்லாம் மாற்றுங்கப்பா.
பண தேவையை சந்திங்க ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. பரிபூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எங்கள் முகவரி மேய்ப்பனின் குரல் 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.